सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. இப்போ பிரதிகர்ம வியவஸ்தான்னு ஒரு பிரகரணம். இந்த பிரதிகர்ம வியவஸ்தா அப்படிங்கிறது விவரணத்திலேருந்து ஆரம்பிச்சு பல புத்தகங்கள்ல இதை பத்தி நிறைய விவேச்சனம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னது? முதல்ல பிரதிகர்ம வியவஸ்தானா என்ன? கர்மா அப்படின்னு சொன்னா விஷயம்னு தான் அர்த்தம். ஞானத்துக்கு விஷயம் என்ன விஷயம்? கடன் ஜானாமி அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஞானத்துக்கு விஷயமாக கடம் தான் இருக்கு. படஞ்சானாமின்னு சொன்னா அந்த ஞானத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியது படம். அப்ப ஞானத்தினுடைய விஷயத்தை கர்மான்னு சொல்றது. அந்த கர்மாவில ஒரு பிரதி வியவஸ்தா, ஒரு வியவஸ்தா அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு சமயத்துல அந்த சமயத்துல இது விஷயமாக தெரிகிறது, அதே சமயத்துல இன்னொரு மனுஷனுக்கு அது தெரியல. ஏன் அப்படிங்கிறத விவசாயம் பண்ணணும். இவனுக்கு தெரியும் போது இன்னொருத்தனுக்கு தெரியாமலும் இருக்கலாம். நான் தெரியவே தெரியாதுன்னு சொல்லல, ரெண்டு பேரும் ஒரு சமயத்துல பார்க்கலாம். வஸ்து இருக்கு. அஜ்ஞாத சத்தாவாதத்துல ரெண்டு பேர் ஒரே சமயத்துல ஒரு விஷயத்த பார்க்கறத நான் ஆட்சேபிக்கவே இல்லை. ஆனா ஒரு விஷயத்த ஒருத்தன் பார்க்கும் போது இன்னொருத்தன் பார்க்காமலும் இருக்க முடியும் இல்லையா? அப்படி எப்படி இருக்க முடியும்? ஒரே சைத்தன்யத்துல அத்தியஸ்தமாக இருக்கும்போது ரெண்டு இடத்துலயும் ஒரே ஆத்மாதான்னு சொல்லும் போது இவனுக்கு தெரியறது அவனுக்கு தெரியலைன்னு எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துடுறது. ஏன் அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா, இந்த கடம் நமக்கு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த கடாவச்சின்ன சைத்தன்யத்தில் ஒரு ஆவரணம். அந்த ஆவரணத்தினால ஆவர்த்தமா இருக்கிறதுனால கடம் தெரியல அப்படின்னு வச்சிருந்தால், எப்ப ஒருத்தன் பார்க்கும்போது அந்த ஆவரணம் நிவர்த்தி ஆயிடுமோ, நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா நிவர்த்தி ஆயிடுச்சோ இல்லையோ, இனிமே எல்லாருக்கும் அந்த அந்த தெரிய வேண்டியதானே நினைக்கிறான். அதான் ஆவரணம் இல்லையே இவன் பார்க்கும்போது. இந்த மாதிரி எல்லாம் பல கோளாறுகள் தோஷங்கள் வரும். இதெல்லாம் விவரணக்காரர் வரிசை சொன்னார். இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கு, ஒருத்தர் ஆட்சேபம் பண்றார், அதுக்கு ஒரு பிரதி ஆட்சேபம் வேற அவர் பண்ணார். ஒம்மதத்திலயும் இப்படி வருது, ஏதாவது சரியா பண்ணித்தானே ஆகணும். ஆத்மா வியாபகமா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு, ஒரு இடத்துல தெரியுது ஒரு இடத்துல விஷயம் தெரியல. இந்த கஷ்டங்கள்லாம் எல்லாரும் சாங்கிய மதத்துல இருக்கு, தார்க்கிக மதத்துல இருக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு விதமாக ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படிங்கிற ஒரு பிரக்கிரிய நிரூபணம் பண்ணி பிரதிகர்ம வியவஸ்தை பண்ண வேண்டும். பிரதி புருஷம், ஒவ்வொரு புருஷனுக்கு ஒவ்வொரு விஷயம் தெரியறது எப்படி அப்படிங்கிற ஒரு வியவஸ்தை இருக்கு. இதுதான் பிரதிகர்ம வியவஸ்தா. இந்த வியவஸ்தையை பண்ணணும். அப்போ விவரணாச்சாரியார் அந்த இதை பண்ணினார். நமக்கு அந்தஸ்கரணங்கிறது இருக்கு. அந்த அந்தஸ்கரணம் வெளியில வருது. எப்படி வருதுன்னா, அந்த பாக்கிய இந்திரியங்கள் விஷயத்தோடு சம்பந்தப்படும் போது இந்த தடாகோட சம்பந்தம் இதெல்லாம் சொல்லி அந்தஸ்கரணம் வெளியில வந்து அந்த விஷயத்தை வியாபிக்கிறது. வியாபிக்கும் போது அந்த விருத்தின்னு வருது. இந்த விருத்தியால அந்த விருத்தியவச்சின்ன சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் விஷயாவச்சின்ன சைத்தன்யம் கலக்கிறது. அந்த இடத்துல ஆவரணத்துக்கு பங்கம் ஏற்படுறது. அந்த விருத்திக்கு 3 விதமான பிரயோஜனம் உண்டாகுது. இது அதாவது அதெல்லாம் இங்கே வரும். சம்பந்தார்த்தா விருத்தி, அபேத அபிவியஸ்தியர்த்தா விருத்தி, ஆவரண பங்கார்த்த ஆவரணார்த்தா விருத்தின்னு 3 விதமான பிரயோஜனங்கள்லாம் அதை சொல்லி, இந்த மாதிரி ஆகிறதுனால இந்த சமயத்துல இந்த புருஷன் இந்த வஸ்துவை அறிகிறான் அப்படின்னு வியவஸ்தை வருது. இதே அவர் தீர்மானம் பண்ணி கொடுத்தார். இதுதான் பிரதிகர்ம வியவஸ்தா. விவரணாச்சாரியால் பண்ணின அந்த பிரதிகர்ம வியவஸ்தாவுக்கு மேல 1000 தோஷம் சொல்லிவிட்டார் நியாயாமிருதக்காரர். ஏகப்பட்ட தோஷம் சொல்லிட்டார் விஷயம் இல்லையா? அதையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து சரி பண்றதுக்காக
இப்ப ஆரம்பம் இப்பதான் ஆரம்பிக்கிறார். முதல்ல சொல்றது ரொம்ப சாமான்யமா நம்மளுடைய சித்தாந்தம் என்னங்கிறத எடுத்து காமிக்கிறார் அத்வைத சித்திக்காக. அதுக்கப்புறம் வரிசையா அவர் சொன்னத ஒன்னா சொல்லி கண்டனம் பண்ணிட்டே போவார். நனு விஸ்வஸ்ய ஆத்தியாசிகத்வே பிராதிபாசிகஸ்தலே இவ விஷயேந்திரிய சன்னிகர்ஷாதீனாயாக பிரதிகர்ம வியவஸ்தாயாக அனுபபத்தி இது சேத். முதல் அனுபபத்தி இப்ப பாருங்க. விஸ்வம் மித்யான்னு சொல்றேன், பிரபஞ்சம் பூரா மித்யா. சட்டுன்னு மித்யான்னு சொன்னா அந்த ரஜதம் தான் ஞாபகத்துக்கு வரும், சுத்தி ரஜதம். அப்படிதானே? சுத்தி ரஜதத்தை நீங்க கண்ணால பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். கண்ணாலேயே பார்க்கல, அது வெறும் சாட்சி சாஸ்திரம். ஏன்னா கண்ணால நீங்க பார்க்கணும்னு சொன்னா இந்த சத்துரிந்திரியத்துக்கும் அந்த ரஜதத்துக்கும் தியானம் வரத்துக்கு முன்னாடியே சம்பந்தம் வரணும். அந்த சம்பந்தம் வரணும்னா நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த ரஜதம் அங்க இருக்கணும். இருந்தாதான் இந்திரியம் அதோட சன்னிகர்ஷத்தை அடையும், சம்பந்தத்தை அடையும். அப்பதான் அது அதுல அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்க முடியும். ஆனால் பொய்யான வஸ்து பார்க்கிற காலத்துல இருக்கே தவிர அதுக்கு முன்க்ஷணத்திலேயே கிடையாது. அது எப்படி இதோட சம்பந்தம் வர முடியும்? அதனால அந்த ரஜதத்தை கண்ணால பார்க்கல, கண்ணுக்கு தெரியல அந்த ரஜதம் அப்படின்னு சொல்லணும். அப்படியானால் இதே மாதிரிதான் பிரபஞ்சம்னு சொல்லிட்டேன்னா அப்ப என்ன ஆகும்? விஷயேந்திரிய சன்னிகர்ஷ அப்படின்னா இந்த பிரதிகர்ம வியவஸ்தைக்கு மூலமாக இருக்கிறது விஷய இந்திரிய சன்னிகர்ஷம். யாருடைய இந்திரியம் விஷயத்தோடு சன்னிகர்ஷத்தை அடைஞ்சிருக்கோ அவனுக்குத்தான் அந்த விஷய ஞானம் ஏற்படும். விவஸ்தை ஞானம். இந்த விவஸ்தை உங்களால பண்ண முடியாது. ஏன்னா விஷயேந்திரிய சன்னிகர்ஷம்னு ஒண்ணு உங்களுக்கு இருக்க முடியாது. ஏன்னா விஷயேந்திரிய சன்னிகர்ஷம் ஞானம் வரத்துக்கு பிராக்ஷணத்துல முன்க்ஷணத்துல ஏற்பட வேண்டியது. அந்த சமயத்துல விஷயம் இருந்தால்தான் அதோட சன்னிகர்ஷம் வர முடியும். மித்யான்னு சொல்ற பட்சத்துல ஞானம் வரத்துக்கு முன்னாடி அந்த வஸ்து இருக்குங்கிறது ஒத்துக்க முடியாது. ஆகையால பிரதிகர்ம வியவஸ்தை சரியா வராதுன்னு ஒரு ஆக்ஷேபம், பொதுவான ஆக்ஷேபம் இது. இப்ப இதுக்கு பதில் சொல்றாங்க. விருத்தே பூர்வமேவ घटादीनां चैतन्ये अध्यासेन प्रातिभाषिक स्थलापेक्षया वैलक्षण्या. மித்யான்னு சொல்றது வாஸ்தவம். ஆனா பிராதிபாசிக ரஜதத்தை காட்டிலும் பிரபஞ்சத்திற்கு வித்தியாசம் இருக்கு, வைலட்சண்யம் உண்டு. என்ன வைலட்சண்யம்? விருத்தி உண்டாகிறதுக்கு முன்னாடியே பிரபஞ்சத்துல நாம பார்க்கிற வியாவகாரிக விஷயங்கள்லாம் அத்தியஸ்தமாக இருக்கு. ரஜகங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி திருஷ்டாந்தமான பிராதிபாசிக பதார்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லை. அதனால அங்க பிரதிகர்ம வியவஸ்தை கிடையாது, இங்க பிரதிகர்ம வியவஸ்தை உண்டு, விஷயேந்திரிய சன்னிகர்ஷம் உண்டு. அதனால இது அஜ்ஞானத்தை அதை விட கொஞ்சம் வித்தியாசப்படுத்துறதுனாலதான் இதை வியாவகாரிகம்னு சொல்றோம். இதுவும் அத்தியஸ்தம் தான். ஆனா எங்க அத்தியஸ்தம்னு பாக்குறத சுத்த சைத்தன்யத்துல அத்தியஸ்தம். அங்க இதமவச்சின்ன சைத்தன்யத்துல அத்தியஸ்தமாக இருக்கு ரஜதம் திருஷ்டாந்தத்துல. அதுவும் எப்போன்னு கேட்டா அந்த இதமவச்சின்ன சைத்தன்யம் இவனுக்கு பிரத்யட்சமாக தெரியும் காலத்துல, அந்த விருத்தி போயிருக்கிற சமயத்துலதான் அங்க அத்தியாசம் வந்தது. அதனால முன்னாடி அது சித்தமாக இல்லை. ரஜதம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரஜதம் சித்தமா இல்லை. ஆனா இங்க சுத்த சைத்தன்யத்துல வந்திருக்கிற அத்தியாசம் வந்திருக்கிறதுனால இந்த வஸ்து இவன் பார்க்கறதுக்கு முன்னாடியே சித்தமாக இருக்கு. இது தீர்மானம். விருத்தே பூர்வமேவ घटादीनां चैतन्ये अध्यासेन प्रातिभासिक स्थलापेक्षया वैलक्षण्य तथाहि. இப்ப எப்படி இந்திரிய சன்னிகர்ஷம், அதனால எப்படி பிரதிகிரம வியவஸ்தைங்கிறதை காமிக்கிறார். அந்தఃகரணம் சக்ஷுர்வத் தேஜோவயவி. சக்ஷுர்வத்துன்னு எதுக்காக சொல்றாருன்னா சட்டுன்னு நையாயிகம் மதம் அப்பதான் அவனுக்கு அப்பதான் புரியும். ஏன்னா இந்திரியங்கள் பாக்கிய விஷயத்தோடு சம்பந்தப்பட்டால்தான் தியானத்தை உண்டு பண்ண முடியுங்கிறது எல்லாரும் வச்சுக்கணும். பாக்கிய விஷயத்தோட இந்திரியம் எப்படி சம்பந்தப்படுறது? விஷயம் வெளியில இருக்கு, இந்திரியம் இங்க இருக்கு, சரீரத்துல இருக்கு. அப்ப இது ஒன்னா இந்த இந்திரியம் கலந்து விஷய பரியந்தம் போய் சேரணும், அல்லது விஷயமாவது அங்கேருந்து வந்து இந்திரியத்துல வந்து சேரணும். அப்பதான் இது ரெண்டுக்கும் சம்பந்தம் ஏற்படும். அப்பதான் அந்த விஷயம் நமக்கு தெரிய முடியும். அதுல ஒரு விவஸ்தை பண்ணினா நையாயிட்டால் சக்ஷுர் இந்திரியம் இருக்கே, கண்ணு மாத்திரம் இங்கிருந்து அங்க போறது. அங்க பௌத்தால் ஒரு விஷயம் சொன்னான், பாக்கி எல்லா இந்திரியமும் விஷயத்தோடு சம்பந்தப்பட்டுத்தான் தியானத்தை உண்டாக்குறது. ஆனால் சக்ஷுர் இந்திரியத்துக்கு மாத்திரம் அப்படி இல்லை.
அது விஷயத்தோட சம்பந்தப்படாமலே தெரிவிச்சு விடுறது. அவ என்ன பார்த்தா, அவ ஒரு யோசனை பண்ணா, ரொம்ப தூரத்துல மலை இருக்கு, கண்ணு இங்க இருக்கு, எப்படி இங்கே அவ்வளவு தூரம் அங்க போக முடியும் இல்லையா? அவ்வளவு தூரம் போயிட்டு அது கொண்டு வருதுன்னு சொன்னாக்க, காமிக்கிறதுன்னு சொன்னா அது கஷ்டமா இருக்கும்னு சொல்லி அவ என்ன பண்ணா, கண்ணு மாத்திரம் எங்கேயும் போறது இல்ல, விஷயமும் அங்கேயும் இங்க வருது இல்ல, மலை அங்கேயும் இங்க வந்தா சரியா வராது. அதனால இது இது இங்க இருக்கு, அது அங்க இருக்கு, சம்பந்தப்படாமலே அப்பிராப்தியகாரி, சம்பந்தப்படாமலே சக்குரிந்திரியம், சக்கு கண்ணு இருக்கு, இது விஷயத்தை காமிச்சு கொடுத்துரும், விஷய ஞானத்தை உண்டு பண்ணும். ஆனா மற்ற இந்திரியத்தினால அப்படி பண்ண முடியாது. அந்த ரசம் தெரியணும்னு சொன்னா அந்த நாக்குல படணும், அந்த வஸ்து படணும், அப்பதான் அதோடைய ருச்சிய தெரிஞ்சுக்க முடியும், தூரத்தை வச்சா முடியாது. கந்தத்தை அறியணும்னு சொன்னா அதுல இருந்து அந்த கந்த ஆச்சரியமான சின்ன அந்த பாகங்கள் உள்ளுக்குள்ள சேரணும், மூக்குள்ள பூந்துக்கணும், அப்பதான் அதனால கந்தத்தை புரிஞ்சுக்க முடியும். ஆக மற்ற இடத்துல விஷயம் இந்திரியத்துக்கிட்ட வரணும். ஆனா சக்குர் இந்திரியத்துக்கு போக, அதுவும் வர வேண்டாம், இதுவும் போக வேண்டாம். இதை கண்டிச்சு நியாய சூத்திரத்துல அதே மாதிரி நெய்யாயிட்டா நல்லா இது பண்ணிட்டாங்க. சக்குர் இந்திரியம் இங்கிருந்து போய் கிரகிக்கும். எப்படி? அது தேஜோ ரூபமாக இருக்கு. சக்குர் இந்திரியம் ஒரு தைஜசம். தேஜஸ்ன்னு சொன்னா அது அதி வேகமாக போகக்கூடிய சக்திகளை கொண்டு பிரபா, அதுக்கு திருஷ்டாந்தம். இங்கேருந்து பிரபாகாரமாக அங்க போயிடுறோம், வெளிச்ச அடிக்கிற மாதிரி டார்ச் அடிச்சா இப்படி போறதோ இல்லையோ, அந்த மாதிரி இப்படி நேர போய் சட்டுன்னு அந்த விஷயத்தோட சம்பந்தப்பட்டு தியானத்தை உண்டு பண்றது அப்படின்னு. இப்ப அது மனசுல வச்சிருந்து மனசு கூட அப்படிதான். சத்துரிந்திரியம் எப்படி விஷய பரியந்தம் போகிறதோ அதே மாதிரி மனசும் தேஜோபயவி தைஜசமாக இருக்கிறதுனால விஷய பரியந்தம் அதிவேகமாக போகக்கூடியது. மனசுக்கும் வேகம் ரொம்ப அதிகம். இது தேஜோபயவின்னு சொன்னதுனால இது பாஞ்சபௌத்திகம் இல்லைன்னு நினைச்சுக்கூடாது. இது பாஞ்சபௌத்திகம் தான். இது மனசுங்கிறது 5 பூதங்கள், அபஞ்சீகிருதமான 5 பூதங்களுடைய தத்துவத்தெல்லாம் சேர்த்து மொத்தமா உண்டாயிருக்கிற ஒரு வஸ்து இது அந்தர்கரணங்கிறது. அதனால இது வெறும் தைஜசம்னு சொன்னா சக்குஸ்து மாதிரி தைஜசம் இல்லை, ஆனா சக்குஸ்த மாதிரி இது பிரபாவாக வெளியில கிளம்பி போறது இல்லையா வேகமாக. அதனால சக்குஸ்த திருஷ்டாந்தமாக கொடுத்து தேஜோவயவின்னு சொல்லிருக்கு. சக்குர்வத் தேஜோவயவி அதான் வியாக்கியானத்துல வரப்பட்ட யதா சக்ஷு தேஜஸ்வா பிரபாவத் சீக்கிரம் தூரஸ்த சூர்யாதி சயுக்த ரூபேண பரிணமதே ததா மனோபி. அவ்வளவுதான் சக்குர்வத். இதுவும் தைஜசம் நினைச்சோட தச்ச இந்திரியத்வாரேண தயுக்தம் விஷயம் வியாப்திய ததாகாரம் பவதி. மனசு எப்போதுமே சொந்தமா தனியா வெளியில போகலாம். பாக்கிய இந்திரியங்கள் இருக்கு, அந்த இந்திரியத்தை துவாரமாக கொண்டுதான் வெளியில போய் நிற்கும். அது இந்திரியம் எங்க போய் படுறதோ ஒட்டுறதோ அந்த விஷயத்துல போய் மனசும் ஒட்டிருக்கும். சக்குர் இந்திரிய துவாரேன தற்சயுக்தம் விஷயம், அந்த இந்திரிய சயுக்தமான விஷயத்தை இது வியாபிக்கிறது மனசு. விஷயம் வியாபிய ததாகாரம் பவதி. இந்திரிய சஞ்சோகம் வந்த விஷயத்துல மனசஞ்சோகம் வந்தால் மனசும் அந்த விஷயத்தோட ஆகாரத்தை உடையதாக ஆயிடுறது. அதுக்கு திருஷ்டாந்தம் யதா நத்யாதி உதகம் பிரணாட்யா நிஸ்ருத்திய கேதாராத்யாகாரம் பவதி. இது அதுக்கு திருஷ்டாந்தம். நதியில ஜலம் இருக்கு, தடாகோதம்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் மாற்றிருக்காரு. தடாகத்துல ஜலம் இருக்கு, நதியில ஜலம் இருக்கு, ஓடிண்டே இருக்கு, அதான் நல்லா இருக்கு. அதுக்கு ஒரு வாய்க்கா. இது எதுக்காக? அந்த நதியிலேருந்து இந்த ஜலம் போய் அந்த கஷேத்திரம் வயலுக்கு போய் சேரணும், அதுக்காக இது பண்ணியிருக்கு. நதியில ஓடிட்டு இருக்கு, நதியிலேருந்து வயலுக்கு வரணும்னா அந்த வாய்க்கால் வேணும், அது வழியாக வந்தா வயலுக்கு சேரும் ஜலம். இப்ப ஏதத்வாரா நதியில ஓடக்கூடிய ஜலமானது வயலுக்கு சேர்ந்து வயலை பூரா வியாபிக்கிறது. வியாபிச்சா வயல் எப்படி இருக்கோ அப்படி தெரியும் அது. அதை போல இந்த அந்தக்கரணமானது இந்திரியத்வாரா விஷய தேசத்தை அடைஞ்சு விஷயத்தை வியாபிச்சா அதை போல தெரியுது. அது ஆகாரங்கிறது நிஜமான ஆகாரம் இல்லை, அது ஒரு சொரூப சம்பந்த விசேஷம், தன் விஷயமாக பரிணமிக்கிறதுன்னு அர்த்தம். அவரே இங்கே சொல்வார், ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். சைவ விருத்தி இது உச்சதே. மனசுடைய இந்த பரிணாமத்துக்கு விருத்தின்னு பேர். இதுதான் சாதாரண பிரக்கிரியை.
இதுக்கு மேல இந்த விற்பியுடைய பிரயோஜனம் என்னன்னு 3 தினசா சொல்லியிருக்காரு. அதை சொல்றதுக்காக அந்த பிரக்கிரியைக்கு கொஞ்சம் போறார். தத்ர ஜீவ சைதன்யம் அவித்யோபாதிகம் தத் சர்வகதம் அந்தఃகரணோபாதிகம் தது பரிச்சின்னம் இது மதத்வயம். ஜீவ சைதன்யம் ஜீவாத்மா. ஜீவாத்மாவுக்கு உபாதியை கொண்டுதான் ஜீவாத்மா ஆகிறாங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த உபாதியை வியாபகமான உபாதியை எடுத்து வச்சுட்டு ஜீவாத்மாவும் சர்வகதம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கான் ஆகாசம் போல, அப்படி ஒரு மதம். பரிச்சின்னமான உபாதியை கொண்டு இவன் எல்லா இடத்திலும் வியாபிக்கல, பரிச்சின்னனாக இருக்கான்னு இன்னொரு மதம். அதாவது அவித்யோபாதிகம், அவித்யை ஜீவாத்மாவுக்கு உபாதியா சொன்னோம்னா ஜீவாத்மஸ்வரூபமும் சர்வகதம். பிம்பம் பிரதிபிம்பம் அப்படின்னு ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் சொல்ற மதம் இருக்கு. அதாவது அதுலயும் அவித்யாவுல ஒரே அவித்யா தான் ஜீவனையும் ஈஸ்வரனையும் பிரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு இதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு. விபேத ஜனகே அஜ்ஞானே நாசம் அத்தியந்திகந்ததே ஆத்மனோ பிரம்மனோ பேதம் அசந்தம் தஸ்கரிஷ்யது. இல்லாத பேதத்தை, ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் இல்லாத பேதத்தை இந்த அஜ்ஞானம் ஒண்ணுதான் பண்ணிட்டு இருக்குன்னு அதுல தெரியுது. இது இல்லாட்டா யாரு பேதம் பண்றவா? அப்படின்னா ஒரே அஜ்ஞானம் இத ரெண்டையும் பிரிச்சு வச்சிருக்கு இல்லையா? பிரிச்சு வச்சிருக்குன்னு சொன்னா எப்படி பிரிச்சு வச்சிருக்கு? ஒரே கண்ணாடி பிரதிபிம்ப முகம் பிம்ப முகம்னு ரெண்டா பிரிச்சுக்கிற மாதிரின்னு விவரணக்காரன் நினைக்கிறார். இதனால பிம்பமாக இருக்க அந்த அவித்யில பிரதிபிம்பிக்கக்கூடிய சைத்தன்யம் ஜீவாத்மா, பிரதிபிம்பம் ஜீவாத்மா. எது பிரதிபிம்பிக்கிறதோ அந்த பிம்பம் இருக்கே அது பரமாத்மா அப்படின்னு விபாகம். இப்ப பாருங்க, இந்த அவித்யில பிரதிபிம்பம்னு சொல்லக்கூடியது சைத்தன்ய பிரதிபிம்பங்கிறது இது வியாபகமாகத்தான் இருந்தா. அவித்யை கண்ணாடி ஸ்தானத்துல வச்சுட்டோ அதுல தெரியற முகஸ்தானத்துல பிரதிபிம்ப முகஸ்தானத்துல ஜீவாத்மான்னு வச்சுட்டோம்னா அவித்யை எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த ஜீவ சைத்தன்யமும் வியாபிதான். இதுவும் விபு. இப்பனா சர்வகதம்ங்கிற பட்சம், ஜீவாத்மா விபு அப்படிங்கிற பட்சம். இன்னொரு பட்சம் என்னன்னா காரியோபாதிரயம் ஜீவா காரணோபாதிரீஸ்வரா அப்படின்னு சொல்லுது. காரணத்தை காரணம்னா அவித்யா. இந்த அவித்யை உபாதியாக கொண்டவர் பரமாத்மா ஈஸ்வரன் சொல்லிட்டார். ஜீவனுக்கு எது உபாதி? அவித்யை இல்ல, அந்தఃகரணம் உபாதி அப்படின்னு சொன்னார். அந்தःகரணம் சொன்னா அவித்யுடைய காரணம். இது ஒரு சின்ன பதார்த்தம். அதனால அந்தःகரணத்தினால பரிச்சின்னமாக ஆயிடுறது ஜீவனுடைய ஸ்வரூபம். அதுல பிரதிபிம்பிதமான சைத்தன்யம் சொன்னா அந்தःகரணம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் அதுல பிரதிபிம்பமாகும். ஆகையால அந்தःகரணத்தை உபாதியாக சொல்லும் போது அந்த ஜீவனுடைய ஸ்வரூபமே பரிச்சின்னமாக ஆயிடுறது. இப்படியாக அந்த ஜீவாத்மஸ்வரூபம் வியாபகம்னு ஒரு கட்சி ஒரு பிரக்கிரியையில, இன்னொரு பிரக்கிரியில ஜீவாத்மஸ்வரூபம் சின்னதா இருக்கு, பரிச்சின்னமா இருக்கு மதத்வயம். தத்ர ஆத்யே விஷய பிரகாசகம் ஜீவ சைதன்யம். ஆத்யம்னு சொன்னா இந்த ஜீவாத்மா எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கான் இல்லையா? வியாபிச்சுட்டு இருக்கான். அப்படின்னா எல்லா விஷயத்தோடும் அவனுக்கு சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு. சம்பந்தம் இல்லாம எப்படி போகும்? எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா அவன் இல்லாத இடமே இல்லை. ஜீவன் இல்லாத இடத்துல எல்லா விஷயத்திலையும் அவன் நிறைஞ்சு இருக்கான். அப்போ விஷய பிரகாசகம், அந்த விஷயத்தை இங்கெல்லாம் பிரகாசகம்னு சொன்னோம்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பிரகாசம். இந்த பிரகாசங்கிறது ஞான பிரகாசம். எல்லா விஷயத்தையும் இந்த ஜீவ சைத்தன்யம் தான் பிரகாசப்படுத்துறது. பிரகாசப்படுத்துறதுனா இதுதான் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லணும். துதியே ஜீவன் பரிச்சின்னம் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப அந்த விஷயத்தை பிரகாசம் எப்பவும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சைத்தன்யம் எதுன்னு சொன்னா ஜீவ சைத்தன்யம் இல்லை. ஏன்னா இவனோட சம்பந்தமே கிடையாது, சம்பந்தம் இல்லை. பிரம்ம சைத்தன்யம் விஷய பிரகாசம். பிரம்ம சைத்தன்யம் தான் விஷய தியானமாக இருந்துருக்கு, அதுதான் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லணும். ஜீவன் சர்வகதம்னு சொல்ற பட்சத்துல இன்னும் ஒரு ரெண்டு இருக்கு, ரெண்டு மதம். என்னன்னா ஆத்யே பக்ஷேதி ஜீவ சைத்தன்யம் அவித்யா அனாவிருத்தம் ஆவிருத்தஞ்ச. ஜீவன் எல்லா இடத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கான், ஆனா அவனுடைய ஸ்வரூபம் அவித்யால ஆவரணமாக இருக்கு, ஆவரணம் செய்யப்பட்டிருக்கு.
ஜீவ சைதன்யம் தான் விஷயத்தை பார்க்கக்கூடியது. ஆனா மறைஞ்சு இருக்கும் ஆவரணம் இருக்கிறதுனால அவனால ஒன்றும் பார்க்க முடியல. இது ஒரு பட்சம். அனாவிருத்தம்னு இன்னொரு பட்சம். ஆவரணம் ஒண்ணும் இல்லை. ஆவரணம் இல்லாட்டாலும் சம்பந்தம் இல்லாததுனால அந்த சைத்தன்யம் ஜீவனால எதையுமே பார்க்க முடியல. விற்த்தியாதிகள்லாம் இல்லாத சமயத்துல சொல்றேன். வெறும் இருக்கும்போது இந்த பிரமாண வியாபாரம் இல்லாத சமயத்துல ஜீவன் எல்லா இடத்துல இருந்தும் ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒருத்தர் சொல்றார் ஆவரணமாக இருக்கு, ஆவரணம் இருக்கு, பார்க்க முடியல. இன்னொருத்தர் சொல்றாரு விஷயத்தோடு சம்பந்தப்படவே இல்லை, அதனாலதான் பார்க்கல அப்படின்னு. இப்ப ஆவரணம் இருக்குன்னு சொல்றவனுக்கு என்ன சொல்லணும்? இந்த ஆவரணத்தை பங்கம் பண்ணினாத்தான் விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும், ஜீவனுக்கு தெரியும். அப்ப ஆவரண பங்கம் பண்றதுக்காக விருத்தி தேவைப்படும். ஆவரணமே இல்லை, சம்பந்தம் இல்லாததுனாலதான் பார்க்கல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? சம்பந்தார்த்தா விருத்தி. இந்த விருத்தி தான் விஷயத்தோடு அந்த ஜீவனை சேர்த்து விடணும், சம்பந்தத்தை பண்ணி விடணும். இப்படியாக இருக்கு. தத்ர ஆத்யே விருத்தி ஜீவ சைதன்யஸ்ய விஷயோபராகார்த்தா. அதாவது ஆவரணம் ஒன்றும் இல்லை, ஜீவஸ்வரூபம் அனாவிருத்தம், சர்வகதம், எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கிறச்சேயும் அவன் விஷயத்தை பார்க்கலன்னு சொன்னா அவனோட விஷய சம்பந்தம் அவனுக்கு இல்லை, அசங்கனா இருக்கு. விஷயத்தோடு அவனுக்கு விஷயம் தெரியணும்னா என்ன ஒரு சம்பந்தம் தேவையோ அந்த சம்பந்தம் இல்லை. அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது விருத்தி. அதனால சைதன்யஸ்ய ஜீவ சைதன்யஸ்ய விஷயோபராகார்த்தா விருத்தி. விஷயத்தோடு சம்பந்தத்தை உண்டு பண்றதுக்காக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக விருத்தி வருது. த்விதீயேது ஆவரணாபிபவார்த்தா. சர்வகதம் தான் ஆவரணம் இருக்கு, அதனால தெரியலன்னு சொன்னா அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் விருத்தி வருது. அந்த முதல் பட்சத்துல ஆவரணமும் நிவர்த்தி பண்ணித்தான் ஆகணும். அந்த தேவகாரம் இவர் போடுவார். அங்க உபராகார்த்தம் சொல்ற சமயத்துல கூட ஆவரண சங்கமும் இருக்கு, அதுவும் இருக்குங்கிறது அப்புறம் சொல்லலாம். த்விதீயேது ஆவரணாபிபவார்த்தா. பரிச்சின்னத்துவ பக்ஷேது ஜீவ சைதன்யஸ்ய விஷய பிரகாசக தது அதிஷ்டான சைதன்ய அபேதாபிவியர்த்தம். ஜீவன் பரிச்சின்னம்ங்கிற பட்சத்தை எடுத்துக்கும் போது விஷயத்தை பார்க்கக்கூடிய விஷய ஞானம் அப்படிங்கிறது எதுன்னா பிரம்ம சைதன்யம் தான். விஷயத்துக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்ம சைதன்யம் தான் விஷயத்தை பார்த்துட்டு இருக்கு, ஜீவ சைதன்யம் இல்லை. அப்போ இவனுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம் எப்படி தெரியுதுன்னு கேட்டா, விஷயத்தை விஷயபாசகமான அந்த பிரம்ம சைதன்யத்தோடு இவன் கலக்கும் போது இவனுக்கும் அந்த விஷய பிரதிபாதம் ஏற்படுறது. இவன் அந்த விஷயத்துக்கு விஷயத்தை பிரகாசப்படுத்தின்றிருக்கே பிரம்ம சைதன்யம், அந்த பிரம்ம சைதன்யத்தோட கலந்துடுறான், அபேதத்தை அடையான். அப்படி அடையும் போது இவனுக்கு பிரகாசமா இதான் விஷய பிரகாசக தது அதிஷ்டான சைதன்ய அபேதாபிவியர்த்தா விருத்தி. இப்படி இவனை கலந்து ஒன்னாக்குறது எது? இந்த விருத்தி நிர்கம். விருத்தி இங்கேருந்து அவ்வளவு தூரம் போய் இந்த உபாதி எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்ததுன்னா அந்த உபரித்தம் எல்லாம் ஒன்னா கலந்து போடும்னு ஒரு சின்னமாக இருக்காது. இந்த விருத்தியும் அங்க போச்சு, அந்தஸ்கரணம் அங்க போயிருக்கு, விஷயம் அங்கேயே இருக்குன்னா அந்த சமயத்துல அந்த அந்தஸ்கரணாவச்சின்ன சைத்தன்யம்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாவும் ஏற்கனவே அந்த விஷயாவச்சின்னமா இருக்கக்கூடிய பிரம்ம சைத்தன்யமும் ரெண்டும் கலந்து ஒன்னா போடுறது. அப்படி போகிறதுனால பிரம்ம சைதன்யத்துக்கு எப்படி தெரியுறதோ அதை போல இந்த ஜீவ சைதன்யத்துக்கு விஷயம் தெரிய ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி 3 பிரக்கிரியைகள் இருக்கு. அனாவிருத்தத்துவ பக்ஷேஹி அனாவிருத்தம் சர்வகதமபி ஜீவ சைதன்யம் தத்ததாகார விருத்தியா ஏவ உபரஜ்யதே நகு விஷயைஹி அசங்கத்வா. இப்ப சொன்ன அதே வாக்கியங்களுக்கு சின்னதா ஒரு விவரணம். ஜீவ சைதன்யம் அவித்யையே உபாதியாக கொண்டது, வியாபகமாக இருக்கு, ஆவரணம் அதுகிட்ட ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்திலையும் அந்த சம்பந்தார்த்தம்னு சொல்லணும், அது அசங்கமாக இருக்கிறதுனால விஷயத்தோடு சம்பந்தப்படல. இப்படி சொல்லிட்டா அப்போ அசங்கமாக இருக்கிறதுனால விருத்தியோடு கூட சம்பந்தப்படாது இல்லையா? விருத்தியோடும் சம்பந்தப்படலைன்னு சொன்னா விருத்தி இதை விஷயத்தோடு எப்படி சம்பந்தப்படுத்தி வைக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒண்ணு சொல்றா, இதோடைய சுவாவம் இப்படி விருத்தியோடு அதுக்கு சம்பந்தம் இருக்குது. விஷயத்தோடு தான் அதுக்கு சம்பந்தம் இல்லையே தவிர விருத்தியோட சம்பந்தம் இருக்கு. இதை பாருங்க,
உபாதியோட சேர்ந்த சைத்தன்யம்னு சொன்னோம் இல்லையா? அப்படின்னா உபாதியோட சம்பந்தம் இருக்குன்னு தான் ஒத்துண்டாகணும். அவித்யோபாசித உபசிதமான சைத்தன்யம் ஜீவன், அவித்யில பிரதிபிம்பிதமான சைத்தன்யம் ஜீவன் சொல்லும் போது அவித்யோடு அதுக்கு சம்பந்தம் இருக்குத்தானே இருக்கு. அது அசங்கமாச்சே எப்படி வந்ததுன்னு கேட்க முடியுமா? அதுதான் சுபாவம். அந்த உபாதி ஸ்வச்சமா இருக்கு, அதுல பிரதிபிம்பிக்கக்கூடிய சுபாவம் இருக்கு, சக்தி இருக்குன்னு சொன்னா அந்த சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி இந்த விருத்தி இருக்கு, அந்தக்கரணம் அல்லது அந்த சதாகார அந்தக்கரணத்துடைய விருத்தி, விஷயாக்கார விருத்தி இருக்கு. இந்த விருத்தியோடு சைதன்யத்துக்கு ஒரு பிரதிபலனம் சம்பந்தம் வருது. அந்த சம்பந்தம் சுபாவதா இருக்கு. சத்தியம்னு சொல்ல வரல, ஆரோக்கியமாக இருந்தாலும் அது இருக்கு. ஆனா விஷயத்தோடு தான் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லணும். சர்வகதமபி ஜீவ சைதன்யம் தத்ததாகார விருத்தியா ஏவ உபரஜ்யதே. விருத்தியோடு அது சம்பந்தப்படுறது. நது விஷயைஹி அசங்கத்வா. யதா கோத்வம் சர்வகதமபி சாஸ்திராதிமத்யஸ்யா அபிவ்யஜ்யதே நது கேசராதிமத்யஸ்யா. இதுக்கு ரெண்டு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். ஒரு திருஷ்டாந்தம் இது. ஒரு மாடு, இங்க ஒரு மாடு இருக்கு, அங்க ஒரு மாடு இருக்கு, நடுப்புற 4 அஸ்வங்கள் இருக்கு. இந்த மாட்டுல கோத்துவம் இருக்கு, அந்த மாட்டுலயும் கோத்துவம் இருக்கா? ஒரே கோத்துவம் இருக்கு. இந்த மாட்டுல ஒரு கோத்துவம், அந்த மாட்டுல இன்னொரு கோத்துவம் கிடையாது. கோத்துவங்கிறது ஜாதி, எல்லா மாட்டிலும் ஒண்ணு அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னாச்சு? இங்க ஒரு மாடு அங்க ஒரு மாடுன்னா 2 இடத்துலயும் ஒரே கோத்துவம் இருக்கணும்னு சொன்னா நடுப்புற அஷ்டம் இருக்கிற இடத்துல அந்த கோத்துவங்கிற ஜாதி இல்லாமலா போகும்? அது வியாபகமா இருந்தா தான் அந்த கோத்துவம் இங்க இருக்கிற மாட்டிலையும் இருக்கும், அங்க இருக்கிற மாட்டிலையும் இருக்க முடியும். ஒரு கோத்துவம். ஆகாசம், ஒரே ஆகாசம் இந்த ஊர்லயும் இருக்கு, அந்த ஊர்லயும் இருக்கு. ஏன்னா அது ஒண்ணு வியாபகம். ஆகாசம் வியாபகமா இல்லாம சின்னதா இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த தேசத்துல இருந்தா அந்த தேசத்துல இருக்க முடியாது, அந்த தேசத்துல இருந்தா இங்க இருக்க முடியாது. 2 இடத்துல இருக்குன்னா 2 வெவ்வேறு ஆகாசம்னு சொல்ல வேண்டியது. ஆகையால இந்த கோத்துவம் எப்படின்னு சொன்னா சர்வகதா ஜாதி. ஜாதின்னு சொன்னா ஆகாசம் போலதான் வச்சுக்கோ, எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கு. அப்படி இருந்தால் இந்த 4 அர்த்தம் நடுப்புற நிறுத்தி வச்சிருக்கேன், இங்கேயும் கோத்துவம் இருக்கு, அப்பயே இங்க தெரியல அப்படின்னு சொன்னா அதுதான் சுபாவம். அது அந்த சாஸ்திராதிபத்த இந்த லட்சணம் உள்ள அந்த வியக்தியில தான் அந்த கோத்துவம் சம்பந்தப்படும். அங்கதான் அது அபிவியக்தமாகும். இந்த அஸ்வ வியக்தியில அது கூட இருந்தாலும் கூட அந்த இடத்துல அந்த கோத்துவம் அபிவியக்தம் ஆகாது. இங்கதான் தெரியும், இங்க தெரியாது. அது ஏன்னு கேட்கவே முடியாது. இப்படிதான் அனுபவானுசாரேன சொல்ல வேண்டியது. அதே போல இந்த விருத்தியோடு சைதன்யத்துக்கு சம்பந்தம் ஏற்பட்டுடும். ஆனா விஷயத்தோட சம்பந்தம் ஏன் ஏற்படலன்னு கேட்கக்கூடாது. அப்படிதான் அது அசங்கோஷயம் புருஷா அப்படின்னு சொல்லு. யதா கோத்வம் சர்வகதமபி சாஸ்திராதிமத்யஸ்யா அபிவிஜ்யதே நது கேசராதிமத்யஸ்யா. கேசரன்னா அந்த பிடரிமை, அந்த அஸ்வத்துக்கு அது ஒரு லட்சணம் அதுல இருக்கும்னா. இதே மாதிரி யதாவா பிரதீப பிரபா ஆகாச கந்த ரசாதி வியாபினி அப்படி தான் ந பிரகாசயந்தி ரூபசம்சர்கீதயா ரூபமேவ பிரகாசயதி தத்யது. இன்னொரு சுபாவம் காமிக்கிறான். கடம் இருக்கு, பிரதீப பிரபையில அது பிரகாசிக்கிறது. கடம் பூரா அந்த பிரபை வியாபித்து இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப கடத்தை பிரகாசப்படுத்துறது, கடத்துல இருக்கிற கலர் ரூபம் இருக்கு, அதையும் பிரகாசப்படுத்துறது, அங்கேயும் சம்பந்தப்பட்டிருக்கு. கடத்துல ஒரு கந்தம் இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த கந்தத்தை மாத்திரம் அந்த பிரகையால பிரகாசிக்க வைக்க முடியாது. ஏன் அங்க பக்கத்துல இல்லையா? பக்கத்துல தான் இருக்கு. ஒட்டலைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஒட்டலைன்னு தான் சொல்லியா, கந்தத்தை அதனால பிரகாசப்படுத்த முடியல. ஏன்னா அதுவும் சுபாவம். கந்தம் ரசம் கண்ணால எவ்வளவு எதை பார்க்க முடியுமோ அதை மாத்திரம் அந்த பிரதீப பிரகை பிரகாசப்படுத்தி கொடுக்குறது. அதை தவிர மற்ற இந்திரியங்கள்னால என்னென்ன குணங்கள் அதுல தெரிஞ்சுக்கணும் வேண்டுமோ அதெல்லாம் அந்த பிரதீப பிரகாசத்தோடு சம்பந்தப்பட்டது. அதனால அதை ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்ல. அதே மாதிரி அதே திருஷ்டாந்தப்படி இந்த சைத்தன்யம் விருத்தியோடு சம்பந்தப்படுறது, விஷயத்தோடு சம்பந்தப்படலை. அதனால அதை பிரகாசப்படுத்தலைன்னு சொல்லுவோம். பிரதீப பிரகா ஆகாச கந்த ரசாதி வியாபினி அப்படி தான் ந பிரகாசயந்தி ரூபசம்சர்கீதையா ரூபமேவ பிரகாசயதி தத்வது. அப்போ ஒரு கேள்வி வரும், நீங்க இப்படி சொல்லிவிட்டீர்களானால் விருத்தி வந்தால் கூட பிரகாசப்படுத்த முடியாது. ஏன்னா அதனுடைய சுபாவம். பிரதீப பிரபையானது ரூபத்தை தான் பிரகாசப்படுத்தும், கந்தத்தை பிரகாசப்படுத்தாது. ஏன்னா அது சுபாவம். நீங்க விருத்தி பண்ணினா வந்தாலும் கூட
அப்புறம் இந்த சுபாவத்தை மாற்ற முடியுமா என்ன? முடியாது. அதே மாதிரி இந்த ஜீவ சைத்தன்யம் விருத்தியோடு சம்பந்தப்படலாமே தவிர விஷயத்தோட சம்பந்தப்பட முடியாது. அப்படிதான் இந்த சுபாவம்னு நீங்க சொல்லிட்டீங்களானால் விருத்தி வந்தாலும் கூட சம்பந்தப்படாது. அப்ப பிரயோஜனம் இல்லையே விருத்தி சொல்லின்னு கேட்டா அதுக்கு வேற ஒரு திருஷ்டாந்தத்தை பிடிச்சுன்னு கேவல அக்னி அதாக்கியாபி அயப்பிண்டாதி சமாரூட அக்னி தாக்கியத்துவச்ச கேவல சைதன்ய அப்பிரகாஷ்யஸ்யாபி घटादेः ததாகார விருத்திபாரூட சைதன்ய பிரகாஷ்யத்துவம் யுக்தம். இதுக்கு அக்னியை கொண்டு வந்தார். அக்னிங்கிறது ஒரு இந்தனத்துல ஏறி இருந்தால்தான் அது தாகம் பாகம் இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியும். இந்தனத்துல அது ஏறிக்கலைன்னு வச்சுருந்தோம் பண்ண முடியாது. அரண்கட்டையில இருக்கக்கூடிய அக்னியை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது கரைஞ்சி வெளியில இந்தனத்து மேல ஏறணும். ஏறினா அப்ப அது வேலை செய்ய முடியும் இல்லையா? கேவல அக்னி அரண்கட்டையில இல்லாதது வெளியில வந்ததுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா உள்ள இருந்துட்டு அது கட்டையில ஏறாமல் இருக்கு. அது ஒரு விசேஷமான சம்பந்தம். அந்த இந்திரிய அந்த அக்னிக்கும் அந்த காற்றத்துக்கும் ஒரு விசேஷமான சம்பந்தம் ஏற்படுறது. அந்த சம்பந்தம் ஏற்பட்டா அப்புறம் அது எரிக்க ஆரம்பிச்சிடும். இல்லாட்டா அந்த இருந்துட்டே கூட அது எரிக்காது இல்லையா? அயப்பிண்டாதி அதுதான் இந்தனம் அப்படின்னு சொல்றது. அயப்பிண்டம் காஷ்டம் இதுல எல்லாம் ஏறிண்டதுன்னா அப்புறம் அந்த அக்னி தாகம் பண்ண ஆரம்பிச்சிடும். வெறும் அக்னி தாகம் பண்ணாது. அத போல கேவல சைத்தன்ய அப்பிரகாஷ்யஸ்யாபி घटादेः வெறும் சைத்தன்யம் அசங்கமாக இருக்கிறதுனாலே घटाதிகளை பிரகாசப்படுத்தாது. ஆனா சப்ததாகார விருத்தி உபாரூட சைதன்ய பிரகாசத்துவம் அந்த घटाद्याकार விருத்தி விருத்தியில ஏறிட்டு இருக்குன்னா அதே சைத்தன்யம் அந்த घटத்தை பிரகாசப்படுத்தி விட்டுரும். இப்படி உண்டு. இது யுக்தம். एवञ्च अनावृतत्व पक्षे तत्तदाकार वृत्ति द्वारा चैतन्यस्य तत्तदुपरागे तत्तदर्थ प्रकाशः. இந்த ஜீவ சைத்தன்யம் அனாவர்த்தங்கிற பட்சத்துல அந்த விருத்தி வருது. விஷயாகார விருத்தி ஏற்படுறது. இந்த விஷயாகார விருத்தி வரத்தினால ஜீவ சைதன்யத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் ஏற்படுறது. ஒரு விதமான சம்பந்தம். இந்த உபராகம் சம்பந்தம் ஏற்பட்டதுனாலே அந்த விஷயம் ஜீவனுக்கு தெரியாது. அந்த விஷயம் ஜீவத்தை பிரகாசதே. இது விஷய பிரகாசம் ஏற்படுறது. ஆவர்த்தத்துவ பட்சே தத்ததாகார விருத்தியா தத்தத் விஷயாவச்சின்ன சைத்தன்ய ஆவரண அபிபவேன தத்ததர்த்த பிரகாசா. அதே ஆவர்த்தம் ஆவரணம் இருக்குங்கிற பட்சத்துல விருத்தி என்ன பண்றது? அந்த ஆவரணத்தை அந்த இது பண்றது, நாசம் பண்றது, அபிபவம் பண்றது. அப்படி பண்ணியாச்சுன்னா அந்த அபிவிருத்தமான அந்த சைத்தன்யம் அந்த விஷயத்தை பார்க்கறது. சைத்தன்யம் விஷயத்தை கிரகிச்சு வருது, பிரகாசப்படுத்துறது. இது ரெண்டும் ஜீவன் வியாபகமாக இருக்கிற பட்சத்துல. பரிச்சின்ன பட்சத்தை எடுத்துட்டோம்னா அந்தఃகரணாவச்சின்ன சைதன்ய ரூபத்வே ஜீவஸ்ய அவச்சேதக அந்தःகரண தத்தத் விஷயாகார விருத்தியா தத்தத் விஷயாவச்சின்ன சைதன்ய அபிவியஸ்தவும் தத்தத் பிரகாசம். இவன் பரிச்சின்னமாக போயிடுறான். இந்த ஜீவனோடு சம்பந்தமே இல்லை அந்த விஷயத்துக்கு. விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய சைத்தன்யமும் பிரம்ம சைத்தன்யம். இப்ப என்ன ஆகுது? இந்த விருத்தி இங்கேருந்து அவ்வளவு தூரம் போகும்போது ஜீவன் இங்கேருந்து விஷயத்தை போய் அடையிறான். விஷயத்தை அடையும் போது இந்த விருத்தி அந்த விருத்தியும் அந்த விஷயமும் ஒரு இடத்துல வர்றதுனால அந்த பிரம்ம சைத்தன்யத்தோட கலந்துடுறான். விஷயத்தை அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்ம சைத்தன்யத்தோடு அபேதத்தை அடைஞ்சதுனால அந்த விஷயம் இந்த ஜீவனுக்கு பிரகாசிக்கிறது. இது மூணாவது கல்பம். அந்தఃகரணாவச்சின்ன சைத்தன்ய ரூபத்வே ஜீவஸ்ய அவச்சேதக அந்தःகரண தத்தத் விஷயாகார விருத்தியா தத்தத் விஷயாவச்சின்ன சைத்தன்ய அபேதாபிவியஸ்தோ. அபேதாபிவியஸ்தோ திருத்திக்க வேண்டியது. அபேதாபிவியஸ்தோ தத்தத் பிரகாசா. यद्यपि प्रकाशकम् अधिष्ठान चैतन्यं सर्वगतं जीव चैतन्यं च अंतःकरणावच्छिन्नं तथापि चैतन्य अभेदेन अभिव्यक्तत्वात् व्यवस्थोपपत्ति. चैतन्य अभेदेनங்கிறதுக்கு விஷயாதிஷ்டான சைத்தன்யம் மனோவச்சின்ன சைத்தன்யம் இது ரெண்டுக்கும் அபேதம் அங்க வந்திருக்கு. இதுதான் அங்க அதனால எந்த மனோவச்சின்ன சைத்தன்யத்துல இந்த அபேதம் வந்திருக்கோ அவனுக்குத்தான் விஷய பிரகாசம் ஏற்படுறது. ஏன்னா விஷயத்தை காணிச்சு கொடுக்கக்கூடிய சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம். அது எல்லாருக்கும் பொது, ஒருத்தனுக்கு மாத்திரம் இல்லை.
ஜீவன் தான் தனித்தனியா இருந்துருக்கான் அந்தஸ்கரணம் சின்னமா இருக்கிறதுனால. அப்போ ஒரு ஒரு அந்தஸ்கரணாவச்சின்ன சைத்தன்யம் அந்த பிரம்ம சைத்தன்யத்துல கலக்கும் போது அவனுக்கு மாத்திரம்தான் அந்த விஷயம் தெரியும், இன்னொருத்தனுக்கு தெரியாது. அதனால அந்த இந்த மாதிரி வியவஸ்தை பண்ணிடலாம். அதாவது ஒருத்தனுக்கு தெரியறது, அதே சமயத்துல இன்னொருத்தருக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். எத்யபி பிரகாசகம் அதிஷ்டான சைத்தன்யம் சர்வகதம், இன்னும் எல்லாருக்கும் ஒன்னா வேற இருக்கு. ஜீவ சைத்தன்யஞ்ச அந்தஸ்கரணாவச்சின்னம் ததாபி சைத்தன்ய அபேதேன அபிவியஸ்தத்வாத்னா அந்த இந்த ரெண்டு சைத்தன்யமும் ஒன்னா கலக்கிறதுனால அந்த மனோவச்சின்ன சைத்தன்யம் அந்த அந்தஸ்கரணத்துக்கு உரிய அந்த ஜீவன் இருக்கானே அவனுக்குத்தான் பிரகாசா அந்த விஷய பிரகாசம் ஏற்படுறதுங்கிறதுனால வியவஸ்தா உபபத்தி, இந்த பிரதிகர்ம வியவஸ்தை சம்பவிக்கிறது. இது பரியந்தம் நம்மளுடைய பிரக்கிரியை ஒரு விதமாக கொண்டு கொடுத்தார். இதுக்கு மேல அடுத்த ஆட்சேபங்களுக்கெல்லாம் சமாதானம்.